கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் யோவான் 15:4. நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் இயேசுவிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருக்கும் போது நாம் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். திராட்சை செடியிலே அதன் கொடி நிலைத்திருக்கும் போது அது கனி கொடுக்கிறதா இருக்கிறது. அதுபோல இயேசுவாகிய திராட்சை செடியிலே நாம் கொடியாக நிலைத்திருக்கும் போது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவருக்கு சீசர்களாய் இருப்போம். யோவான் 15:9-10 வாசிக்கிறோம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று இயேசு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தார். நாமும் இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார். நாமும் அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 யோவான் 4:12 வாசிக்கிறோம். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூர்ணப்படும். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகளாய் இருக்க வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ரோமர் 5:5 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நாம் அவரிடத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். மத்தேயு 13:21 வாசிக்கிறோம். வசனத்தை கேட்டு சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலம் நிலைத்திருந்து துன்பம் உபத்திரம் உண்டான உடனே இடரல் அடைகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் கொஞ்ச காலம் இயேசுவுக்குள் நிலைத்திருக்கலாய் இல்லாமல் முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் போராட்டங்களும் வரும்போது நாம் அவரை விட்டு விலகாமல் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே, அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருக்கலாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருக்குள்ளே நிலைத்திருந்தால் நாம் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 3:14 வாசிக்கிறோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று. நாம் கற்றுக்கொண்ட வேத வசனத்திலே நிலைத்திருக்கலாய் இருக்க வேண்டும். நாம் அவருக்குள் நிலைத்திருந்தால் அவர் நமக்குள் நிலைத்திருப்பார். யோவான் 15:4 வாசிக்கிறோம். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.